கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம யூஎஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஎஸோட கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸஸை வந்து ஹால்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்களோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சின்ன ஆக்டை வந்து இல்லீகல் சொல்லிட்டாங்க. என்ன ஆக்ட் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்டை வந்து அவங்க இல்லீகல் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கலெக்ஷன் ஆஃப் டேரிஃபை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸாக நம்ம ட்ரம்ப் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதுசாக ஒரு 15% வரியை வந்து டேரிஃபை வந்து போட்டிருக்காரு. எதில் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாங்க்லெட் குளோபல் டேரிஃப் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, இந்த IEEPA ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா, டன். அடுத்தது போயிடலாமா? ஸோ அதுக்கப்புறம் ஈரானில் இன்டர்னலாக ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்தியா, கனடா, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மக்களே நம்ம ஊர் யாராவது அங்கே இருந்தீங்கன்னா உடனே நாட்டுக்கு வந்துடுங்க, அங்கே வந்து நிறையா பொட்டென்ஷியல் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கதா திங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் கிளம்பி அவங்கவுங்க நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு இந்தியா, கனடா, அப்புறம் நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஈரான்கிட்ட இருக்க செக்யூரிட்டி கிரைசிஸை மீன் பண்ணி அங்கே இருக்க அவங்களோட சிட்டிசன்ஸை வந்து திரும்ப ஊருக்கு வாங்க அப்படின்னு அர்ஜென்ட்டாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ மெக்சிகோவில் ஒரு ட்ரக் வார் நடந்திருக்கு. ஸோ மெக்சிகன் ஆர்மி வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எல் மென்ஷோ அப்படின்ற ஒருத்தரை வந்து கொன்னுட்டாங்க. யாருப்பா எல் மென்ஷோ அப்படின்னா, CJNG கார்டலோட லீடர். ஓகேவா? ஸோ அவரை வந்து கொண்டுட்டாங்க. எப்போ அப்படின்னா, ஒரு ரைட் நடந்தது. அது இங்கே ஜலிசோ அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து யூஎஸ் கம்பெனிஸ் அங்கே இருக்க, அதாவது மெக்சிகோவில் இருக்க யூஎஸ் கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனிலேருந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஓகேவா? பங்களாதேஷோட பிரசிடென்ட் இருக்கார்ல, முகமது ஷஷாபுதீன், அவரோட சீஃப் அட்வைசர் முகமது யூனஸ் மேலேயே நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. ஸோ அங்கே பொலிட்டிக்கலாக நிறைய டென்ஷனான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அந்த கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் டீஸ்டபிளைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து நேஷ்னல் நியூஸ் பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க். எதுக்கு அப்படின்னா, கவுண்டர் டெரரிசம்காண்டி. ஸோ இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு காம்ப்ரிஹென்சிவ் நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னா பிரஹார், ரைட்? ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்டெலிஜென்ஸ் ட்ரைவன் ப்ரொடெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது ரியல் டைம் கோஆர்டினேஷன்ஸோட ஒர்க் பண்ணும். இது யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னா, மல்டி ஏஜென்சி சென்டர் வழியாக இது வந்து ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆன்டி டெரர் ஸ்ட்ராட்டஜி. இதோட பேர் பிரஹார். இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் வந்து ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கு. இந்த ஆம்புலன்ஸ் டெல்லி டு ராஞ்சி போயிட்டு இருந்துச்சு. போகிற வழியில் ஜார்க்கண்ட் பக்கத்தில் சிமாரியான்ற இடத்துல வந்து இது கிராஷ் ஆகிடுச்சு. இதுலேருந்து 7 பீப்புள்ஸுமே வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் PM மோடி வந்து இஸ்ரேல் போகிறதா இருந்துச்சு இல்லையா, February 25. அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா காசாவில் வந்து இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை. ஸோ எப்போ போவாங்க அப்படின்ற மாதிரியான திங்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடோட ஓட்டர் லிஸ்ட்லேருந்து திடீர்னு 7.4 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து டெலிஷன் ஆகிட்டாங்க, டெலிட் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஓகேவா? அடுத்து போகலாமா? அதுக்கப்புறம் எக்கனாமி. என்னதான் ட்ரம்ப் வரியை போட்டாலும் நம்மளோட 2 ஷேர் மார்க்கெட் சென்செக்ஸ் வந்து கூடிட்டு தான் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் வந்து 480 பாயிண்ட்ஸ் வந்து கூடி 83,294 பாயிண்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியும் 50 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகி 142 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இது எதை ஷோ பண்ணுது அப்படின்னா, நம்ம மேலே என்ன தான் டேரிஃபாக போட்டாலும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் அகெயின் வின் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட GDP ப்ரொடக்ஷனை வந்து ICRA வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3rd quarter ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26, ஓகேவா? ஸோ அதுக்கு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட GDP வந்து 7.2 இருக்குன்னு. IRCA படி 3rd quarterக்கு 7.2. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீசஸில் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் இருக்குது. பட் ஆனால் அதே இது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து 6 quarter ஹையாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமேசான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெங்களூரில் ஒரு பெரிய கேம்பஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2nd largest ஏஷியன் ஆஃபீஸ் கேம்பஸ். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூரில் இருக்குது. யாரோடது அப்படின்னா, அமேசானோடது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவோட டெக் செக்டாரில் வந்து அமேசான் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் கரன்சியில் பார்த்தோன்னா, இந்தியாவோட கரன்சி US டாலருக்கு 90.87 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதில் வின்டர் ஒலிம்பிக்ஸில் USA மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 41 வருஷம் வறட்சிக்கு பின்னாடி இந்த கோல்டை கனடாவை பீட் பண்ணி வந்து வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்பில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதை அப்படின்னா ஜிம்பாப்வேக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கான மேட்சை. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து சவுத் ஆஃப்ரிக்காட்ட லூஸ் பண்ணதுனால இந்த மேட்ச் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அடுத்து ரஞ்சி ட்ரோஃபியோட ஃபைனல்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து கர்நாடகாவும் ஜம்மு காஷ்மீரும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ நம்பிக்கையோட படிங்க. ஓகேவா? பாய்.